வணக்கம். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு என்னோட பிறந்த நாள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஒரு சிங்கிள் பேஸ் டிஓஎல் ஸ்டார்டரை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கிள் பேஸ் டிஓஎல் ஸ்டார்டர். டிஓஎல்னால் என்னென்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். ஓகே, நம்ம ஸ்டார்டரை பார்ப்போம். ஓகே, இது அம்மீட்டர். இது அம்மீட்டரை நமக்கு எப்போவுமே சீரியஸ் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். அம்மீட்டருக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வோல்ட் மீட்டருக்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, அடுத்து இது வோல்டேஜை மெஷர் பண்ண முடியாது, இது கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாது. அம்மீட்ரு கரண்ட்டை மெஷர் பண்ணோம், வோல்ட் மீட்ரு வோல்டேஜை மெஷர் பண்ணோம். இதில் ஒரு சிம்பிள், ஒரு அலை சிம்பிள் போட்டிருக்காங்க. அது என்னென்னா இந்த அலை சிம்பிள் வேவ் சிம்பிள் போட்டாலே அது ஏசியில் மட்டும்தான் வேலை செய்யும், அதை குறிக்கும். அதே மாதிரி அம்மீட்டர்லேயும் போட்டிருக்காங்க. இது ஏசி வோல்டேஜில் ஏசி கரண்ட்டாக மெஷர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஒரு இண்டிகேட்டர் சப்ளை இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. ஓகே, நம்ம சைடு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொதல் கனெக்டர் ஃபேஸ், நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஃபேஸு. ரெண்டாவது கனெக்டர் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய நியூட்ரல். இந்த ஸ்டார்டரோட வேலை என்ன? ஒரு சம்மர்சிபிள் மோட்ரு எப்படி ரன் ஆகணும்னா, நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம், ஃபேனில் போட்டிருப்போம், ஃபேனை பற்றி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் வரும். ஆருக்கும் ஒய்க்கும் இடையில் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அது நம்ம மோட்டரோட ஹெச்பியை பொறுத்து அது மாறுபடும். 1 ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் 50 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரன்னிங் கெப்பாசிட்டி எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வரும். அது என்ன செய்யணும், இந்த ஆறில் இருந்து எடுத்து ஒரு செகண்ட் மட்டும் டச் பண்ணி மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் அப்படி டச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மோட்டரை ஒரு திருக்கி விடும். அதுதான் அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வேலை. நம்ம வெளியே ஓப்பனாக சும்மா வெளியே தூக்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க இருந்தால் இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி மட்டுமே போதும். போருக்குள்ளே போடும்போது அது தண்ணியை வெளியே தள்ளும்போது லோட் ஆகும். அதனால் ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு மட்டும் அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி யூஸ் ஆகும். இந்த பீனி கொடுத்துருக்கிறது நியூட்ரலு. ஓகே, நம்ம இனி சர்க்யூட்டை பார்ப்போம். முதல்ல மோட்டருக்குள்ள பவர் சர்க்யூட்டை பார்ப்போம். அடுத்து கண்ட்ரோல் சர்க்யூட்டை பார்ப்போம். பவர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம 1 நம்பர் கனெக்டரில் இதில் ஃபேஸை கொடுத்துருக்கோம். அந்த ஃபேஸ் இதில் அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த சைடு அந்த ஃபேஸ் வேறு முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக கொண்டு எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எம்சிபிக்கு இந்த சைடு இன்புட்டு கொடுத்து இந்த சைடு அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடாக இன்புட் கொடுத்து இந்த சைடாக அவுட்புட் எடுத்துக்கலாம். இது ஆம்பியரை மெஷர் பண்ணுறதுனால, ஆம்பியர் இதில் வேலை செய்கிறதுனால நமக்கு எந்த சைடு வேணுமோ இன்புட் கொடுத்து எந்த சைடு வேணுமோ அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எம்சிபிக்கு கொடுத்துருக்காங்க. எம்சிபியில் என்னென்னா இந்த 10 கொடுத்துருக்காங்க. 10 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே இந்த எம்சிபி வழியாக போகும்போது இந்த எம்சிபி ட்ரிப் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எம்சிபியிலேருந்து அவுட்புட் ஒரு ஒயரை பார்த்தாலே தெரியும். பவர் ஒயரிங் மோட்டருக்குள்ளே லோடு உள்ளது, அதனால் பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயரை கொண்டு நேராக அம்மீட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த அம்மீட்டரில் ஏதாவது உள்ள காயில் கட் ஆகியிருந்ததுன்னா இந்த சைடு அவுட்புட்டு கிடைக்காது, மோட்டர் ரன் ஆகாது. ஓகே, எம்சிபியில் இருந்து எடுத்து நேராக என்ன பண்ணியிருக்காங்க, அம்மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அம்மீட்டரில் அவுட்புட் எடுத்து என்ன செய்யிருக்காங்க, கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டரில் உள்ள அவுட்புட் எடுத்து நேராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஆரில் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு காயில். இந்த காயில் வழியாக இந்த காயிலுக்கு ஃபேஸும் நியூட்ரலும் கொடுக்கும்போது இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக மாறிடும். இந்த கான்ட்ராக்டர் இது இப்படி புஷ் ஆகும். அப்போ இதில் கொடுக்கக்கூடிய கரண்ட் இதில் கிடைக்கும். இதில் வரும்போது என்ன செய்யும், இந்த ஆரில் கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட்டை என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த எம்சிபியிலேருந்து அம்மீட்டருக்கு இன்புட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மீட்டரில் உள்ள அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் புஷ் பட்டனும் கொடுத்துருக்காங்க ஒரு ஒயரு. இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் எப்போவுமே என்சி கான்டாக்டாக இருக்கும். அது புஷ் பண்ணும்போது என்ஓவாக மாறிடும். ஓகே, இது அடுத்து ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன். அது டூ போலாக கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து அவுட்புட்டு
ஸ்டாப் புஷ் பட்டனில் உள்ள அவுட்புட் எடுத்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நேராக கொண்டு கான்டாக்டரில் உள்ள காயிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனில் இன்னொரு ஒயர் எடுத்து அடுத்த கான்டாக்டர்னா தெரியுதுல, இந்த ஸ்டாப் புஷ் பட்டனில் அவுட்புட் எடுத்து அடுத்த கான்டாக்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்டில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து அவுட்புட் எடுத்து அதை இதில் கொடுத்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக போய் அடுத்த இந்த சைடு வருது. இந்த ஒயரை என்ன பண்ணியிருப்பாங்க, நேராக ஒயிலில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை புஷ் பண்ணும்போது மட்டும் இந்த கெப்பாசிட்டரில் உள்ள சப்ளை இந்த ஒய்க்கு கிடைக்கும், மற்ற நேரம் கிடைக்காது. ஓகே, இதில் ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, 222 கேன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டர் என்னென்னா சில டைமில் என்ன செய்யிருக்கோன்னா, அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிருக்கும், நம்ம கையோட வச்சா ஷாக் அடிக்கும். அதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக இந்த ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஸ்டாப் புஷ் பட்டனுங்க அவுட்புட்டில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து அடுத்தால கான்டாக்டரும் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள அவுட் எடுத்து நேராக இந்த இன்புட் ஃபேஸ் கூட சேர்த்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இப்போ இந்த கனெக்ஷன் கொடுக்காட்டா என்ன செய்யணும், ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த கான்டாக்டர் வேலை செய்யும். இந்த லிங்க் கொடுத்து இப்படி எடுத்ததுனால புஷ் பண்ணிவிட்டு விட்டாலே என்ன விட்டாலும் இந்த கான்டாக்டர் வேலை செய்யும். அடுத்து ரன்னிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அதை டைரெக்டாகவே ஆருக்கும் ஒய்க்கு இடையில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி அவுட்புட்டில் முறுக்கி வச்சுருக்காங்க. சரி, இன்னும் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மீட்டர்லேருந்து அம்மீட்டரில் உள்ள அவுட்புட்லேருந்து ஒரு புஷ் பட்டனுக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள அவுட்புட்டு பேஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வோல்ட் மீட்டருக்கு இன்புட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வோல்ட் மீட்ரு எப்போவுமே பேரல் கனெக்ஷன் வேணாலும் அதுக்கு ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலாக இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த வோல்ட் மீட்டருக்கு நியூட்ரல் என்ன எடுத்திருக்காங்க, இந்த நியூட்ரல்லேருந்து டைரெக்டாக என்ன செய்யிட்டாங்க, வோல்ட் மீட்டருக்கு நியூட்ரல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா, இந்த புஷ் பட்டனை இந்த சிம்பிளாக தான் தெரியும், இந்த புஷ் பட்டனை புஷ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வோல்ட் மீட்ரு வேலை செய்யும். அடுத்து ஒரு எல்இடி லேம்பு கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்ரு. அது எப்போவுமே இது எப்படி வேலை செய்யணும்னா, இதுக்கு ஒரு ஃபேஸும் நியூட்ரலும் கிடச்சா மட்டும்தான் வேலை செய்யும். ஃபேஸ் இந்த புஷ் பட்டனுக்கு இன்புட்லேருந்து எடுத்து ஃபேஸை கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் இந்த வோல்ட் மீட்டர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன எம்சிபி கொடுத்துருக்கிறதுனால இதில் தெர்மல் ஓவர்லோடு கொடுக்கல. எம்சிபி இல்லாட்டா இதில் தெர்மல் ஓவர்லோட்லே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு நாட் ப்ரெஸ் மோர் தேன் 5 செகண்ட். எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கனெக்ட் ஆகும். 5 செகண்ட் அப்படியே புஷ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தால் மோட்ரு ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டே இருக்கும். அது நமக்கு டேஞ்சரஸ். அதனால தான் இதை எப்பவும் புஷ் பண்ணி பிடிக்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் ஒரு புஷ் பண்ணிவிட்டு விட்டுறனாலும் தான். ஓகே, நம்ம இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்டர் ஆன் ஆகிட்டு, ஓகே, ஆஃப் ஆகிட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.